வணக்கம். வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ சேனல். நான் பார்த்த படங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய திரைப்படம் மே மாதம் 28ஆம் தேதி 2010 வருஷம் ஹரி அவர்களோட இயக்கம் மற்றும் கதையில் தேவிஸ்ரீ பிரசாத் அவர்களோட இசையில் சூர்யா, பிரகாஷ்ராஜ், அனுஷ்கா, விவேக் மற்றும் பலர் நடித்து வெளிவந்த சிங்கம் அந்த படத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஒன்று இந்த படம் பார்த்துக்கிட்டோன்னா சூர்யா அவர்களோட 25வது படமாக வெளியே வந்ததுங்க. சூர்யா அவரோட நடிப்பு கரையில் 25வது படமாக வெளியே வந்த படம். இந்த படம் சூர்யாவுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றியை கொடுத்த படம்னு அந்த படம் தான் சிங்கம். தான் பார்த்துக்கிட்டோன்னா ஒரு போலீஸ் அதிகாரியாக போலீஸுக்கே உண்டான பார்த்தீங்கன்னா அந்த எடுப்பான மீசை, வாங்குவான உடலமைப்பு, சிக்ஸ் பேக் இதெல்லாம் பார்த்துக்கிட்டா இந்த படத்துக்கான பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணியிருப்பா. அப்படி படத்தோட கதை பார்த்துக்கிட்டா தூத்துக்குடியில் ஒரு ஊரில் பார்த்துக்கிட்டு நல்லூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் பார்த்துக்கிட்டா இன்ஸ்பெக்டர் சிங்கம் பார்த்துக்கிட்டா இன்ஸ்பெக்டராக இருக்கா. அப்படி இவர் பார்த்துக்கிட்டா அந்த ஊருக்கு அந்த ஊருக்கே பார்த்துக்கிட்டா சொந்த ஊர்லேயே பார்த்துக்கிட்டா போஸ்ட் வாங்கி சொந்த ஊரில் இன்ஸ்பெக்டர் வேலை பார்க்குற. அப்படி எப்படி இருக்கப்போ பிரகாஷ்ராஜ் பார்த்திங்கன்னா சென்னையில் பார்த்துக்கிட்டா ரியல் எஸ்டேட் பண்ணுற பேரில் பார்த்துக்கிட்டா பெரிய பெரிய பில்டிங் கட்டுறவங்கலாம் பார்த்துக்கிட்டா அவங்ககிட்ட போய் பேசி அவங்க எந்த மாதிரி பண்ணுறாங்க, எது கட்டுறாங்க அப்படிங்கிற அவங்க வாயிலேருந்து உண்மையாக வாங்க வச்சு எவ்வளோ பார்த்தா ஃபோர்ஜரி பண்ணுறாங்க அப்படின்ட்டு அவங்கள மிரட்டி காசு வாங்குகிற ஒரு மாஃபியா, அதாவது மிரட்டி பணம் வாங்குற பார்த்தா ஒரு கொள்ளக்கூட தவணை இருக்கா. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் பார்த்துக்கிட்டா ஒரு ஆளை மிரட்ட போகும்போது அந்த ஆளை பார்த்துக்கிட்டா அவருக்கு பணம் தர முடியாமல் பணம் தரணும்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா லெட்டர் எழுதி செத்து போயிடறா. அப்படி இந்த கேஸ் பார்த்துக்கிட்டா சென்னையில் பார்த்துக்கிட்டா கேஸுக்கு வந்த உடனே இவர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தூத்துக்குடியில் நல்லூர் அப்படிங்கிற கிராமத்தில் பார்த்திங்கன்னா டெய்லி பார்த்தீங்கன்னா போய் பார்த்துக்கிட்டா கையெழுத்து போடணும்னு சொல்லிடுறாங்க. ஆனால் அப்படி இருக்கும்போது இவர் பார்த்தா அங்கே போகாமல் அங்கே லோக்கலில் ஆளுங்களே வச்சு பார்த்துக்கிட்டா கையெழுத்து போட்டு இருக்கும்போது ஒரு நாள் எதாச்சியாக பார்த்தா சிங்கம் அவரோட கண்ணில் பட்டு அவரை வர வச்சு இனிமேல் இங்கே தான் பார்த்தா கையெழுத்து போடணும்னு சொல்லும்போது அவருக்கு பார்த்து சண்டை சாத்தாயிடுது. இதுக்கெல்லாம் பார்த்துக்கிட்டா மறுபடியும் பார்த்துக்கிட்டா அவரை தூத்துக்குடியிலேருந்து சென்னைக்கே பார்த்துக்கிட்டா அவரை பார்த்துக்கிட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சில தொல்லைகள்லாம் கொடுக்குறா. அப்படி இருக்கும்போது பார்த்துக்கிட்டா அனுஷ்கா சர்மா பார்த்துக்கிட்டா ஊர்லேருந்து ஃபாரின்லேருந்து பார்த்தீங்கன்னா அவர் தூத்துக்குடிக்கு பார்த்துக்கிட்டா பார்த்துட்டு அவர் கூட பழகி இவருக்கு பார்த்தா அவங்களுக்கு காதல் ஏற்படுது. அந்த காதல் பார்த்துக்கிட்டா நாலு இடம் பார்த்தீங்கன்னா கல்யாண சேர்ச்சிக்கு பார்த்தீங்கன்னா போகிற மாதிரி இருக்கும்போது அவங்க அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா விஷயம் தெரிஞ்சு கல்யாணத்துக்கு பார்த்தீங்கன்னா மறுப்பு தெரிவிச்சு. அப்படி போலீஸ்காரங்க நான் பார்த்தீங்கன்னா இது பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர் ஒத்துக்கிறா. அப்படி இது பார்த்துக்கிட்டேன் இவர் பார்த்தா சென்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண உடனே அவருக்கும் பிரகாஷ்ராஜுக்கு என்ன நடந்துச்சு, அவங்க ரெண்டு பேரோட மோதல் பார்த்தா இந்த அளவுக்கு போச்சு, கடைசியில் யார் வின் பண்ணாங்க அப்படிங்கிறத அந்த படத்தோட மீதி கதை. படம் என்ன தான் பார்த்துக்கிட்டோன்னா சிம்பிளான ஒரு ஸ்டோரியாக இருந்தாலும் ஹரிக்குனே பார்த்துக்கிட்டோன்னா ஒரு பாடம் இருக்குது. திரைக்கதையை பார்த்தோன்னா விறுவிறுப்பாக வேகமாக கொண்டு போகிற கதை நுணுக்கம், திரைக்கதை இயக்கம் பார்த்தோன்னா ஹரிக்கு அவருக்கே உண்டான பாணியில் அவருக்கே உண்டான இதில் பார்த்தீங்கன்னா படத்தை எடுத்து அப்படி இந்த படம் பார்த்தோன்னா எங்கேயுமே நமக்கு பார்த்தோன்னா போர் அடிக்காது. முழுக்க பார்த்தோன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே பார்த்துக்கிட்டோன்னா ஃபாஸ்ட்டாக போயிடும். படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னா ஆக்டர் சூர்யா பார்த்தா முழுக்க அவரோட முழு எஃபெக்டை போட்டு தான் பார்த்துக்கிட்டோன்னா ஒரு கம்பீரமான போலீஸ்காரங்க தான் இந்த படத்தை பார்த்து நிரூபிச்சு. அப்படி நெல்லூர்காரனாக வந்திருக்கேன், நான் இப்போ போலீஸ்காரனாக வரல, பாதிக்கப்பட்ட பொண்ணோட பார்த்துக்கிட்டோன்னா ஒரு நெல்லூர்காரன் வந்திருக்கேன்ட்டு சட்டையை கழட்டி வச்சு சட்டைக்கு போகிற சீனாகட்டும், எந்த ஒரு தப்பு பண்ணாலும் பார்த்தா ஏன் போலீஸ்காரன் முன்னாடி போலீஸ்காரன் 4 பேர் அடிச்சா தனியாக அடிச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா இலகிற சீனாகட்டும். அதே மாதிரி பார்த்துக்கிட்டோன்னா அனுஷ்கா சர்மா பார்த்துக்கிட்டோன்னா அவர் கொடுத்தோன்னே மோட்டிவேஷன் கொடுத்தோடனே அங்கே இருக்கிற ரவுடிகள் பார்த்தா பந்தார சீனாகட்டும்னு பார்த்தா எல்லா சீன்லையுமே பார்த்தா சூர்யா பார்த்துக்கிட்டா ஸ்கோர் பண்ணிட்டு போயிடறா. அப்படி அனுஷ்கா சர்மா பார்த்தா அந்த படத்துக்கு பார்த்துக்கிட்டா ஒரு கதைக்கு நாயகியாக வராங்க, அங்கே பார்த்தீங்கன்னா காட்டிட்டு போயிடுறாங்க, இன்னும் பாட்டுக்கு பார்த்தா டான்ஸ் ஆடிட்டு போயிடுறாங்க. மற்றபடி பார்த்தா பெரிய ரோல் கிடையாது. பிரகாஷ் வில்லன் பார்த்தா பார்த்தா மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். சூர்யா அந்தளவுக்கு பெரிய வில்லனோ பெரிய ஹீரோவோ, அதே மாதிரி பிரகாஷ்ராஜ் பார்த்தா மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அவர் பார்த்தா மேட்ரிக்கா. அப்படி அங்கங்கே பார்த்தீங்கன்னா விவேக் காமெடி எடி மேலே எப்படி போஇருக்குன்னு விவேக் காமெடி பார்த்துக்கிட்டோன்னா அங்கங்கே பார்த்தா நம்ம சிரிப்பாளியை மூடிட்டு போகும். அவரோட காமெடி படத்தை பார்த்தா இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட். படத்தை பார்த்தா எங்கேயுமே பார்த்தா போர் அடிக்காமல் அந்த ஒரு பாஸ்ட்லேயே கொண்டு போயிடும். நமக்கு என்ன தான் படம் பார்த்தா பாஸ்ட்டாக போயினாலும் சின்ன ஸ்பீட் பிரேக்கு மேலே பார்த்துக்கிட்டோன்னா கொஞ்சம் காமெடி கலந்து போனால் தான் படம் பார்த்தா தொய்விலாம் போகுங்கிறத ஹரியோட பாட்டுன்னு அதை பார்த்தா ஃபாலோ பண்ணியிருப்போம். அப்படி ஆனால் அந்த படத்துக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்னா பாடல்கள். படத்தோட ஓப்பனிங் சாங்கு, காதல் வந்தாலே சாங்குன்ட்டு இந்த படத்தில் பார்த்தா ஒரு 2-3 சாங் பார்த்தா நல்ல மிகப்பெரிய ஹிட்டான சாங்கு. எல்லா பாட்டுமே பார்த்துக்கிட்டோன்னா சூப்பராக இருக்கும். இசையம் தேவிஸ்ரீ பிரசாத் பார்த்தா ஹரி படத்துகளோட திரைக்கதை எப்படி இருக்குமோ திரைக்கதை தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பின்னணி இசையை கொடுத்து
நான் ஹரியோட இசையமைப்பாளர் தாங்க வந்து பார்த்தீங்கன்னா நிரூபிச்சிருப்பப்படி எங்கேயுமே தொய்வு இல்லாமல் பின்னணி இசை பார்த்து சூப்பராக மேட்டிருப்பப்படி. எனக்கு இந்த படத்தில் வந்து பார்த்துக்கிட்டா அந்த காதல் வந்த சாங் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி அனுஷ்கா சர்மா வந்து பார்த்துக்கிட்டா அவருக்கு அனுஷ்கா வந்து பார்த்துக்கிட்டா அவருக்கு மோட்டிவேஷன் கொடுத்த உடனே அந்த வில்லனுங்கெல்லாம் பார்த்தா பந்தார சீன் ரொம்ப பிடிக்கும். அப்படியே அந்த தியேட்டரில் வந்து பார்த்துக்கிட்டா ஒரு ஃபைட் சீன் வரும். அது நல்லூர்காரன் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிற ஃபைட் சீனு இந்த மாதிரி நிறைய சீன் இந்த படத்தில் பிடிக்கும். உங்களுக்கு இந்த படத்தில் என்ன பிடிச்சிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அனைவரும் கமெண்ட் மட்டும் பண்ணால் பத்தாது, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி முழு வீடியோ பாருங்கள். முழு வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் அளிக்கக்கூடிய லைக்கும் கமெண்ட் தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய உத்தரத்தை அளிக்கூடும். நீங்கள் அளிக்கிற லைக் கமெண்ட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷனாக சரி வைக்க நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்க்குறாங்க, நம்ம வீடியோ நிறைய பேர் லைக் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்ட்டு எனக்கு மிகப்பெரிய உத்வேகமாக இருந்து இன்னமும் வந்து பார்த்தா நிறைய வீடியோஸ் வந்து பார்த்துக்கிட்டு அப்லோட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய உந்துல் சக்தியாக இருக்கும். அதனால் அனைவரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு முழு வீடியோ பாருங்கள். முழு வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். 4 பேருக்கு இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு திரை விமர்சனத்தை சந்திப்போம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.